நீலகிரி மாவட்டம் உதகையில் 21ஆம் ஆண்டின் மலர் கண்காட்சி விழா சிறப்பாக தொடங்கியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் பிரபு வழங்கிய கூடுதல் தகவல்களை காண்போம். இயற்கை எழில் கொஞ்சும் மலைப்பிரதேசமான நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆண்டுதோறும் மே மாதம் நடைபெறக்கூடிய கோடை சீசனை அனுபவிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரியக்கூடிய நிலையில் அவ்வாறு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை பகிர்விக்கும் விதமாக ஆண்டுதோறும் தோட்டக்கலைத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வந்த கூடிய சூழ்நிலையில் தற்போது கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 21வது ரோஜா மலர் கண்காட்சியானது நடைபெற்று வருகிறது. இன்று காலை இந்த துவங்கக்கூடிய இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்க கோடை விடுமுறைக்கு உதகைக்காக வருகை புரிந்த தமிழகம், கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்திருக்கின்றனர். அவ்வாறு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக உதகை ரோஜா பூங்காவில் கிட்டத்தட்ட 2 லட்சம் வண்ண ரோஜா மலர்களை கொண்டு இந்த ஆண்டின் முக்கிய கருப்பொருளாக, அதாவது பறவைகளின் சொர்க்கம், பறவைகள் அழிந்து வரக்கூடிய பறவைகளை பாதுகாக்க பறவைகளின் சொர்க்கம் என்று பல்வேறு பறவை இனங்களின் வடிவமைப்புகளை வண்ண ரோஜா மலர்களை கொண்டு அலங்காரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 70,000 ரோஜா வண்ண மலர்களை கொண்டு அன்னப்பறவை, அதே போல ஆரன்பில், கழுகு என கிட்டத்தட்ட 14 வகையான வடிவங்களை கொண்ட ரோஜா மலர்களை கொண்ட பறவை இனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை இந்த காலை முதல் பூங்காவிற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதோடு மட்டுமல்லாமல் செல்பி புகைப்படங்களை எடுத்து அதனை கண்டு ரசித்து வருகின்றனர். மேலும் உதகைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க காவல்துறையின் மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் நகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க மாவட்டத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு காவல்துறை மூலம் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்று துவங்கி 5 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மலர் கண்காட்சிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என தோட்டக்கலை சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திக்காக உதகையிலிருந்து செய்தியாளர் பிரபு.